உங்களுக்கு கார் இருக்கு, உங்களுக்கு வீடு இருக்கு, பிரிவிலேஜ்டா இருக்கீங்க. உங்களை எதுக்காக நாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பணும்? உங்களுக்கும் எல்லாமே இருக்கு, நீங்க வந்து ஜட்ஜ் பண்றீங்க தானே? சரியான கேள்வி கேட்டுச்சு இந்த பொண்ணு. பின்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டா இந்த மாதிரி பதில் தான் வரும். என்னங்க கேள்வி கேக்குறீங்க? ஆடிஷனுக்கு கேள்வி கேட்க சொன்னா ஏதோ சம்பந்தமே இல்லாம டிஆர்பிக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் எல்லாமே இருந்தா இவங்கெல்லாம் ஷோக்கு வரக்கூடாதா? அண்ட் கண்டஸ்டன்ட்டை நாய் மாதிரி பண்ண சொல்றது. சரி, நாய் மாதிரி பண்ண வச்சுட்டு அவங்கள செலக்ட் ஆச்சு பண்ணீங்களா? அதுவும் இல்லை. ஹரி ப்ரோ வந்து தெளிவா கேள்வி கேட்கறதா தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவர் கேட்கிற கேள்விகள்லாம் தெளிவாவே இல்லை. ஏன் எல்லாமே இருக்கிறவங்க வந்து பிக் பாஸ் உள்ள போக கூடாதா? ரொம்ப ஏழ்மையானவங்க மட்டும்தான் போகணுமா? இது வரைக்கும் பிக் பாஸ்ல நீங்க செலக்ட் பண்ண ஆளுங்களாம் என்ன எல்லாருமே ஏழையா தான் உள்ள வந்திருக்காங்களா? அண்ட் ராஜுவுமே இந்த கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து நான் வந்து சின்ன வயசுலயே வேலை செஞ்சிருக்கேன், என் குடும்பத்தை பார்த்துருக்கேன், நீ என்ன பண்ணியிருக்கேன்லாம் கேள்வி கேட்குறாரு. அவங்களுமே வந்து நானும் தான் வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன், நீங்கள் மட்டுமா வேலை பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்க. ஏங்க, நீங்கள் வேலை பண்ணியிருந்தா அவங்களும் வேலை பண்ணணும்னு அவசியமா? இல்லை அவங்களும் கஷ்டப்படணும்னு அவசியமா? அவங்க இந்த ஷோக்கு டிசர்விங்கா இல்லை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களான்னு கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தா ஏதோ ஈகோ பிரச்சனை மாரி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ கஷ்டப்பட்டியா, கஷ்டப்பட்டாதான் இந்த ஷோக்கு வரணும்னு சொல்றீங்க. கார் இருக்குது, வீடு இருக்கு, நீங்க இந்த ஷோக்கு வரீங்க, இதெல்லாம் என்னப்பா நியாயம்? கார் வீடு இருந்தா ஷோக்கு வரக்கூடாதா? இதுக்கு முன்னாடி நீங்க செலக்ட் பண்ண யாருக்குமே கார் வீடு இல்லையா? அப்படி கார் வீடு இருக்கிறவங்களை நீங்க செலக்ட் பண்ணவே இல்லையா? கார் வீடு இல்லாதவங்கள தான் நீங்க செலக்ட் பண்ணீங்களா? ஹரி ப்ரோ கவின் கிட்ட வந்து நாய் மாதிரி பண்ண சொன்னாரு. அவருமே உடனே ஸ்போர்ட்டிவா அதை பண்ணாரு. பண்ணதுக்கு அப்புறம் ஹரி ப்ரோ என்ன சொன்னார்னா, என்ன வந்து ஆடிஷன்ல இந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்க, அதனால தான் நான் உங்களை கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாமே கரெக்டு தான், நீங்க கேட்டீங்க, அவருமே பண்ணிட்டாரு. எதனால அவரை செலக்ட் பண்ணல? இல்லாத இன்னொரு கண்டஸ்டன்ட் அவங்க கூட வந்தவங்களை செலக்ட் பண்ணிட்டீங்க. நீங்க ஏதோ ஒன்று பண்ண சொல்றீங்க, அவங்க வந்து அதை பண்றாங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா அதை செலக்ட் பண்ணோம்ல. பண்ண சொல்லிட்டு செலக்ட் பண்ணாததுக்கு எதுக்கு இந்த மாதிரி நாய் மாதிரி பண்ணுறது, பூனை மாதிரி பண்ணுறதுலாம் இதெல்லாம் தேவையா? நீங்கள் கேள்வி என்னமோ எல்லாமே கரெக்டாக கேட்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்டு அந்த மாதிரி அவங்க ரிப்ளை பண்ணுறவங்கள செலக்ட் பண்ணால் பரவாயில்லையே, எதுவுமே பண்ணாதவங்கள தான் செலக்ட் பண்ணுறீங்க. அப்புறம் எதுக்கு நார்மலான மக்களை போய் எது பண்ணு அதை பண்ணுன்னு இவ்வளோ அவங்கள வருத்தி அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி பண்ண வைக்கிறதுக்கான காரணம் என்ன மட்டும் தெரிஞ்சிருச்சு. பிக் பாஸ்குள்ளே போகிறது என்ன, ஏதோ வந்து சொர்க்க வாசலுக்குள்ளே போகிறதா என்ன? இதெல்லாம் இருந்தால் தான் பிக் பாஸ் உள்ள போகணும், அதெல்லாம் போகணும்னு முதல்ல நீங்கள் எல்லாருமே இதெல்லாம் பண்ணீங்களான்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. பர்சனலாக ஆரி ப்ரோலாம் போரிங் கண்டஸ்டண்டாக தான் இருந்தீங்க. நீங்கள் தத்துவம் மட்டும்தான் சொன்னீங்க, யாரையும் என்டர்டெயின் பண்ணல. உள்ள வர கண்டஸ்டன்ட் என்டர்டெய்னிங்கா இருக்கணும்னு நினைச்சா அது எப்படி நியாயமா போடும்? ராஜுவுமே கூட காமெடியை தவிர வேற எதுவுமே பண்ணல, ஒரு சண்டையுமே போடல. நீங்க சூஸ் பண்ற ஆளுங்க மட்டும் சண்டை போடணும், நல்லா பேசணும்னு எதிர்பார்த்தா என்ன அர்த்தம்? இதுல என்ன நியாயம் இருக்கு? நீங்க பண்ண மாட்டீங்க, இவங்க மட்டும் பண்ணுமா? கேட்கிற கேள்வியை ஒழுங்கா கேளுங்க. அப்படியே தாண்டி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறீங்க, இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வைக்கிறீங்கன்னா அதை பண்றாங்கன்னா அவங்கள செலக்ட் ஆச்சு பண்ணுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றவங்களையும் செலக்ட் பண்ண மாட்டீங்க, கேள்வியும் ஒழுங்கா கேட்க மாட்டீங்க. சரி மக்களை, இப்போ நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, வீடு கார்லாம் இருந்தா பிக் பாஸ்குள்ள வரக்கூடாதா? பிக் பாஸ்குள்ள வரத்துக்கு நாய் மாதிரிலாம் பண்ணி காமிக்கணுமா என்ன? கமெண்ட் பண்ணுங்க, நானும் மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.